குணப்படுத்துற மாதிரி ஒரு அமிர்தம் இருந்துன்னா நல்லா இருக்கும்லங்க. அந்த அமிர்தம் தான் எலிக்சர் மிக்ஸ். இந்த பார்க்கடலை கலந்து அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கலைந்து இந்த அமிர்தத்தை எடுத்தாங்களாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சில விஞ்ஞானிகள் பாரம்பரியத்தையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒன்றிணைத்து இந்த அமிர்த கலவையை உருவாக்கியிருக்காங்க. 12 விதமான மூலிகைகள் கொண்டு, அந்த 12 மூலிகைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 விதமான கண்டத்திலிருந்து பல்வேறு ஆட்டிடியூட், அதாவது உயரங்கள், கடல் மட்டத்துக்கு மேல, கடல் மட்டத்துல, பள்ளத்தாக்குல, அதே மாதிரி பல்வேறு சீதோஷ்ண நிலைகள்ல இருந்து, வெப்ப நாட்டுல இருந்து, குளிர் நாட்டுல இருந்து, மழை காடுகள்ல இருந்து, இதே மாதிரி பல்வேறு தட்பவெப்ப நிலை, இதே மாதிரி இடத்துல இருந்து விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட், இதே மாதிரி ஃபிளாவனாய்ட்ஸ், கலர்கள், முக்கியமா நிறமிகளும் நம்ம உடம்புக்கு உண்டு. அதே மாதிரி அறுசுவை எல்லாமே கலந்த மாதிரி ஒரு அமிர்த கலவை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்ப எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம், கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்ப்போம். முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். அது குறிப்பா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ட்ரிச்சிலா காட்டிகுவா, இது வந்து ஒரு பிரேசில் நாடு, அமேசான் காட்டுக்கு பகுதியில சில ட்ரைப்ஸ் இருப்பாங்க. துப்பி அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அவங்க இருக்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்கு, ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. அந்த இடத்துல விளையக்கூடிய ஒரு மர வகை, பழம், இலை எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மர வகை தான் இந்த ட்ரிச்சிலா காட்டிகுவாங்கிறது. இத சில விஞ்ஞானிகள் காட்டு பக்கம் போய் அரிய வகை மூலிகை எல்லாம் தேட போகும்போது பாக்குறாங்க, ஒரு இடத்துல சிலர் மட்டும் நல்லா ஆஜானுபாகவா, உயரமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சில பேரெல்லாம் பாக்குறாங்க. அந்த ட்ரைப்ஸை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்களோட வேட்டைக்கெல்லாம் போகும்போது அவங்களோட ஆண் உறுப்பை மூங்கில் குழாய்க்குள்ள வச்சு எடுத்து போற அளவுக்கு பெரிய அளவுல இருக்கு. அதோட வீரியம் மீந்ததா இருக்கு. அவங்களோட இன்டர்கோர்ஸ்ங்கிறது மிக அதிக நேரம் செயல்படுறாங்க அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில. இதே மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சில மூலிகைகள் தன்மை அந்த அவங்க சாப்பிட்ற ஒரு பொருள்ல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுவும் எங்க அவங்க யூஸ் பண்றாங்கன்னா, நாமெல்லாம் சில கோயில்கள்லாம் போனா சில பிரசாதமா இல்ல சுவாமிக்கு போறதுக்காக வில்வம், துளசி, அருகம்புல் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். மருத்துவ குணம் வாய்ந்ததை வந்து நம்ம தெய்வீக மூலிகையா பார்ப்போம். அதே மாதிரி அவங்களோட பூஜை அறையில வச்சு வணங்குற அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இந்த ட்ரிச்சிலா காட்டிகுவா அப்படிங்கிற இந்த ஹேர்பலுக்கு. இதுல அல்கனைட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், சப்பனின்ஸ்னு நிறைய ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அவங்களோட மெடிசின் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, பெயின் ரிலீஃப், நரம்பு மண்டலத்தெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்கின் காயங்கள்லாம் ஆற்றும் குணப்படுத்தும் சக்தி இதுல இருக்கு. எல்லாத்த விட முக்கியமா இந்த ஆண்மை குறைபாடுக்கு இது மிகுந்த பலனை கொடுக்குதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, இதை எடுத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இதை தொடர்ந்து உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க. எடுத்த 2வது நாட்களுக்குள்ளேயே, ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அவங்களோட அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது உடனடியா குணமாகுதுங்க. இதை பத்தி நிறைய மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமும் கொடுத்திருக்காங்க. குறிப்பா இம்பார்ட்டன்ஸ்க்கு, ஆண்மை குறைவுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதா. இது ஒரே ஒரு பேப்பரை மட்டும் நான் சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இதை போல பல பேப்பர்ஸ் வெளியெடுத்திருக்காங்க. அடுத்தது செரானா ரெப்பன்ஸ் அப்படிங்கிற சா பால்மெட்டோ அப்படின்னா, சா அப்படின்னா ரம்பம். இதோட இலை பகுதி ஒரு பனை வகையை சார்ந்த தாவரம். இதோட இலை பாத்தீங்கன்னா ஒரு ரம்பத்தை போல அறுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இது சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பல்வேறு ஆரோக்கியத்துக்கு, குறிப்பா ஆண்களுக்கான ஆரோக்கியத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. குறிப்பா ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கும். அது வயதாகும் போது ஒரு வீக்கம் இருக்கும். ரெகுலரா செக்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடாதவங்களாலையும் வயதாகும் தன்மை இருக்கும் போதும் இந்த கிளாண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வீங்கும் போது என்ன ஆகும்னா, சிறுநீர் பாதையை அது அடைச்சிடும். சிறுநீர் பாதையை அடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யூரினேஷன், ஃப்ரீக்வென்ட் யூரினேஷனா இருக்கும். சுட்டா பாத்ரூம் வரும். அது பல விதத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நைட்டெல்லாம் முழுக்க தூங்க முடியாது. இது வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் இந்த சாப்பால்மெட்டோங்கிறது. இதுவும் குறிப்பா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுது. ப்ராஸ்டேட் ஹெல்த், ப்ராஸ்டேட்ங்கிறது இந்த செக்சுவல் ஆக்டிவிட்டியில ஒரு ஃப்ளூயிட் ரொம்ப சப்போர்ட் பண்ற விஷயம். அதுக்கு இது ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. முடி வளர்றதுக்கு, நிறைய பேருக்கு முடி கொத்தா கொட்டும் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு லிபிடோவை, அதாவது ஒரு செக்சுவல் ஹார்மோன்ஸை வந்து தூண்டி நமக்கு அதுக்குண்டான எண்ணத்தை, ஒரு ஆசையை, லவ் டிசைரை உருவாக்கி கொடுக்கும். ஸ்பெர்மோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டிஸ்ஃபங்க்ஷன், செக்சுவல் டிஸ்ஃபங்க்ஷனை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். செக்சுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து குறைபாட்டை நீக்கும். அடுத்தது ஒரு பரங்கி விதை. இது பஹாமா பகுதியில விளையக்கூடிய ஒரு சிவப்பு பரங்கி காய்களோட விதைகள் இருந்து
அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. இதுவும் பல்வேறு பலன்களை, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியது. நம்ம இன்னைக்கு குறிப்பா செக்ஷுவல் ஹெல்த்துக்காக பாக்குறதுனால அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இதுல வந்து ப்ராஸ்டேட் சப்போர்ட்டுக்கு இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிபிஹெச்னு சொல்ற விஷயத்துக்கு இதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பங்க்சர் ஒயின் அப்படிங்கிறது நெருஞ்சி முள். நம்ம ஊர்ல வயல் காட்டெல்லாம் பார்த்திருப்போம். சும்மா கால் வச்சா குத்திரும், ஒரு கல்லு மாதிரி இருக்கும். ஒரு கல்லு மாதிரி இருக்கிற இதுல நிறைய முள்ளா இருக்கிற பகுதி இது. சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனல் செக்ஷுவல் பெனிஃபிட் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்னி அண்ட் பிளாடர் சப்போர்ட்டுக்கு, யூரினரி ட்ராக்ட் அந்த ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ், அல்கனைட்ஸ் இதெல்லாம் இருக்கு. எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதுக்கு பத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. பிபிஹெச் அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. குறிப்பா சிறுநீரகத்துல ஏதாவது கல் இருந்ததுன்னா அந்த கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஜென்ரலாவே இது எந்த விதமான கல்லா இருந்ததுனாலும், இந்த கால்சியம் டெபாசிட்டா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலயும் இருந்தாலும் சரி, கால்சியம் அந்த சிறுநீரகத்துல இருக்கிற கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இது கொண்டு. அதனால இதை எடுத்துக்கும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதுகோட பின்பகுதியில வெளியே இருக்கிறத பார்த்திருப்போம். அதாவது பெல்ட் போடுற இடத்துக்கும் கொஞ்சம் மேல கொஞ்சம் பெயினை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன செய்யுதுன்னா கல்லை வந்து ரிமூவ் பண்ணும்போது அதோட சிம்டம் தான் அந்த பெயின். அப்ப உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சதுனாலும் நமக்கு அதை எப்படி செய்யறது, வெளில எடுக்கிறதுங்கிறது தெரியாது. இது உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் உடம்புல இருந்து வெளில எடுத்து கொடுத்துரும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்ங்கிறதுனா ஒரு செல்லை போல டூப்ளிகேட்டா தானாவே ஒரு செல்லை உருவாக்குறது தான் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸும் நம்முடைய ஸ்கின் ஹெல்த், வூண்ட் ஹெல்த், இம்யூன் சப்போர்ட், ஆன்டி ஏஜிங், வயதாம் தன்மை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை எடுத்துக்கிறவங்களுக்கு, எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இளமையா இருக்கிறதெல்லாம் பாப்பீங்க. அது காரணம்னா இந்த ரெட் பீச் செல்ஸும் இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸும் தான். இதுவும் பாத்தீங்கன்னா முகத்துக்கு உண்டான அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த சுருக்கங்கள்லாம் கம்மியாகி அந்த ரப்பர் மாதிரி அந்த தசை இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கொலஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாமும் இதற்கு ஸ்கின் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அடுத்தது எபி மீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஹார்னி கோட்வீட் அப்படின்னு. அதாவது இந்த ஆட்டு இடையர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆடு மேய்க்கும் நபர்கள். அவங்க ஒரு சில ஆடுகளோட செயல்பாட்டுல பெரிய வித்தியாசத்தை பாக்குறாங்க. என்னடா அது, இதெல்லாம் மட்டும் ஏன் மூர்க்கமா இருக்கு, இனப்பெருக்க காலம் இல்லாத நேரத்திலயும் இது இனப்பெருக்கத்துல ஈடுபடுது எப்படி அப்படின்னு அவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி ஆடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சாப்பிட்றத பாக்குறாங்க. இந்த ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிற இந்த தாவரத்தை சாப்பிடும் போதுதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செக்ஷுவல் அர்ஜ் நிறைய வருது அப்படிங்கறத பாக்குறாங்க. இது வந்து அதை தவிர நிறைய செக்ஷுவல் ஃபங்க்ஷன், இம்ப்ரூவ் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இல்லாம நிறைய விஷயத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஜெனரல் ஹெல்த்துக்காக இது சம்பந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸும் நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு. இது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதா. அதே மாதிரி இது ஒரு லிவர் டாக்ஸின், லிவர்ல வந்து லிவர் தான் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் நீக்கிற ஒரு ஆர்கன். அந்த லிவரையும் டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால இதுல செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாரும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது. கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு காளான் அடுத்தது. இது வந்து இருக்கிறதுலே நம்ம இன்கிரீடியன்ட்ல இருக்கிறதுலே மிக விலை உயர்ந்த ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னா இதுதான். இது மிக உயரமான மலைப்பகுதிகளில் விளையக்கூடியது. நம்ம நாட்டுல அருணாச்சல பிரதேசத்துல விளையுது. இருந்தாலும் இது சைனால இருந்து தான் நமக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப 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 அதிகமா இருந்ததுனாலும் முக்கியமா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சின்ன காளான் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் போதும் ஒரு கிலோ. தங்கத்தை போல மிக உயர்ந்த விலை உயர்ந்த அந்த ப்ராடக்ட் நம்மளோட இன்கிரீடியன்ட்ல மெயின் இன்கிரீடியன்டா இருக்கு. அடுத்தது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சீனி துளசி. நம்ம இதுல வந்து 6 சுவையும் இருக்கும் அப்படின்னு சொன்னல, அதுல இந்த இனிப்பு கொடுக்கறதுக்கு இந்த துளசியும் இருக்கு. அதை தவிர இது சுகர்களா இருக்கு. இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சேரும்போது அவங்களோட ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிடுது. அப்ப உங்களுக்கு உடம்பு முழுக்க அது போய் பரவறதுக்கு உண்டான வேகம் கம்மியாயிடுது. அதனால எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு. இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலா இருக்கும். அதனால உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா இருக்கும், இம்ப்ரூவ்ட் ஆக்டிவிட்டியா இருக்கும். சிறுபூனைக்காளி இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ஜென்ரலாவே செக்ஷுவல் ஹெல்த்துக்கான ஒரு மூலிகையா யூஸ் பண்றாங்க. இது ஆழ்ந்த ஒரு நிம்மதியும் ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும்.
ஜென்ரலா நிறைய பேருக்கு அந்த டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வருதில்ல. அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த உணர்வுகள் வருதில்ல, இந்த டிசைர் வருதில்ல. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு மன அமைதியை கொடுக்கும். இது எடுத்துக்கும் போது சில ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது காரணம் என்னன்னா இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்லீப்பை வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும். நல்ல ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரத்த ஓட்டத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அமைதிப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ஜப்டிகாபா அப்படிங்கிற ஒரு மரத்தில் விளையக்கூடிய அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே காய்க்கக்கூடிய இந்த பழம் ஒரு நல்ல இனிப்பான ஒரு கிரேப்ஸ் மாதிரி இருக்கிற பழம். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ரிச் இன் விட்டமின் சி, ரிச் இன் ஃபிளவனாய்ட்ஸ், இதே மாதிரி பல்வேறு ரொம்ப சத்து நிறைந்த இந்த பழம். இது கேன்சர்லாம் வராம தடுக்கக்கூடிய பழம். இது வந்து இதயத்துக்கு பாதுகாப்புக்கு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கு, பிளட் பிரஷரை ரெகுலரைஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய இதுல நன்மைகள் இருக்கு. அடுத்தது பிளிகியா அப்படிங்கிறது நம்ம ஊர்ல குடம்புலின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வெஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து இந்த பழத்தோட நானோ டெக்னாலஜியில இதோட எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு வருது. இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கிற விஷயம். டயபிட்டிஸ், அனீமியா, ரத்த சோகைக்கெல்லாமும் நல்லது. ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது. இதே மாதிரி 12 விதமான மூலிகைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இப்ப ஜென்ரலா என்ன செய்வோம்னா நம்ம சொல்றது 1 1 2 2 1 3 3 1 4 அப்படின்னு தான் கனெக்ட் பண்ணுவோம். இல்ல பெருக்கினாலும் இது எதே மாதிரி பெருக்கணும் அப்படின்னா 1 x 2 2, 2 x 3 6, 6 x 4 24, 24 x 5 120 அப்படிங்கிற மாதிரி இதோட பலன்கள் எக்ஸ்பொட்டன்ஷியல் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுல பல மடங்கு அதிகரிச்சு நமக்கு வரதுனாலதான் இதோட ரிசல்ட் அமிர்தம், ஒரிஜினலான அமிர்தம் சாப்பிட்டு அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது சாப்பிடும் முறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை நம்ம நாக்கு கடியில எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் எடுத்தா போதும். இது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டோஸ் அதிகமாவோ கம்மியாவோ எடுத்துக்கலாம். இதுல இவ்வளவுதான் எடுத்துக்கணும், இவ்வளவு எடுத்துக்க கூடாது அப்படின்னு எல்லாம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 முறை ஒரே பாக்கெட்டை யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமா 8 நாள் 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஒரு பாக்கெட்டை 6 நாளைக்கு. இந்த பாக்ஸ்ல 5 பாக்கெட் வரும். ஒவ்வொரு பாக்கெட்டும் 1.5 கிராம் அளவுல இருக்கும். ஒரு 1.5 கிராம் இருக்கிற பாக்கெட்டை 6 நாளைக்கு நீங்க நாக்கு கடியில வைக்கணும். இப்ப நாக்கு கடியில ஏன் வைக்கணும்? இப்ப நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது 2 விதமா போடுவோம். ஒன்னு ஐஎம்னு போடுவாங்க, தசையில நேரடியா போடுறது. இன்னொன்னு வெயின்ல, ஐவின்னு போடுவாங்க. வெயின்ல நேரடியா போடும்போது ரத்தத்துல கலந்து உடனடியா பலனை கொடுக்கும்பாங்க. அதே மாதிரி தண்ணி போட்டு வாயில போட்டு முழுங்கிறத விட நாக்கு கடியில வைக்கும்போது இது உடனடியா அதோட எஃபெக்டை கொடுக்கும். அதே மாதிரி முழு பொட்டன்ஷியலையும் நம்ம உடம்பு ஏத்திட்டு நமக்கு வந்து பலனை முழுசா கொடுக்கும். அதனாலதான் நாக்கு கடியில இதை வச்சுக்கணும். இதை சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். டீ காஃபிங்கிறது ஜென்ரலா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற சத்த திருடி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குற விஷயம். அதனால அடுத்த 2 மணி நேரத்துக்கு டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடணும். சாப்பாடையும் 2 மணி நேரம் முன்ன பின்ன விட்டுட்டு இது சாப்பிட்டா இன்னும் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். இப்ப இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும், அதாவது நம்ம பார்க்கும்போது ஒரு வீடு இருக்கும், ஆனா அந்த வீடு வந்து பல ஆயிரம் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு. அந்த செல்கள் தான் சில டிஷ்யூஸா உருவாகி ஆர்கன்ஸா உருவாயிருக்கு. நம்ம பார்க்குற தோல் பெரிய ஆர்கன் உடம்புலயே, அடுத்தது கிட்னி, இதயம், லிவர், அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆர்கன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் பல்வேறு செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுலையும் இப்ப நம்ம அடுப்பு எரிக்கிற மாதிரி நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியாங்கிற அடுப்பு எரிஞ்சு நமக்கு எனர்ஜியை கொடுத்துருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்திருப்பீங்க, விறகடுப்புல சமைச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் எல்லாம் எடுக்காம விட்டா திருப்பி அடுப்பு எரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்ம உடம்புல அந்த செல்கள்ல இருக்கிற கழிவுகள்லாம் முழுக்க வரணும், நச்சு பொருட்கள்லாம் வரணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து உள்ள போய் தங்கி இருக்கிற கழிவுகள், நச்சுக்கள் அதெல்லாம் வெளில எடுக்கணும். இது அதே மாதிரி கழிவுகளையும் நச்சுக்களையும் உடனடியா எடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இதை எடுக்கும்போது சில பேருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ இல்ல டிசென்ட்ரியோ, தோள்கள்ல ரேஷஸ், தோல் வழியா வெளில போகும்போது அந்த கழிவுகள்லாம் வெளில போகும்போது, வியர் வழியா வெளில போகும்போது தோல் ரேஷஸ் மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி கண் புழைகள் நிறைய உருவாகிறத பார்க்கலாம். கண் சிவப்பாய் கண் புழை வழியா வெளில வரதெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஆனா இதை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல செய்யற வேலை உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்கிற வேலையை தான் செய்யும். அடுத்ததா செய்யற வேலை உடம்புல 4 விஷயம் கரெக்டா இருக்கணும். ரத்தம் சரியான குவான்டிட்டியில இருக்கணும், ரத்தம் சரியான குவாலிட்டியில இருக்கணும், அதுல இருக்கிற பொருட்கள், தாது பொருட்கள்லாம் சரியான அளவுல இருக்கணும், அது தேவையான அளவுக்கு அந்த ரத்தம் இருக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் உருவாகிற வேலையை செய்யும். ரத்தம் உருவாகுறது எங்க அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில உருவாகும். அப்ப நிறைய பேருக்கு, சில பேருக்கு கை காலில் குடைச்சல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா உடம்புல ரத்தம் உருவாக்குற வேலையை அங்க கொண்டு போய் நியூட்ரியன்ட் எல்லாம் கொடுத்து உருவாக்குற வேலை. இதுல நீங்க கவனம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா வலி அப்படிங்கிறது உடம்போட மொழி. இப்ப குழந்தை பசிக்குதுன்னா கேட்ட என்ன செய்யும்?
அம்மா எனக்கு சோறு போடுமா பசிக்குது அப்படின்னு கேட்கும் கிடையாது, அழும். அதுக்கு தெரிஞ்சது அழுகதான். ஐயோ குழந்தை அழுதேன்னு நினைச்சா கிடையாது. ஆனா அம்மாவுக்கு தெரியும் அது பசின்னு அழுதா, இல்ல டாய்லெட் போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுதா, இல்ல வயிற்று வலிக்குதுன்னு அழுதா, இல்ல அட்டென்ஷனுக்காக தூக்குன்னு சொல்லி அழுதா அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியும். ஆனா குழந்தையோட மொழி என்னன்னா அழுகை தான். அதே மாதிரி உடம்போட மொழி வலி. எனக்கு மூட்டு வலிக்குது, மூட்டுல வந்து ரிப்பேர் இருக்கு அப்படின்னா மூட்டு வலிக்கும், கரெக்டா? ஆனா வலிங்கிற விஷயம் என்னன்னா உடம்புக்கு எனக்கு கொஞ்சம் கால்சியம் கொடுப்பா, கொஞ்சம் எனக்கு குளுக்கோஸ் கொடுப்பா, கொஞ்சம் எனக்கு விட்டமின் சி கொடுப்பா அப்படின்னு உடம்புட்ட கேட்கிற மொழி அந்த வலி. உடனே என்ன செய்யும், மூளை வந்து ஆர்டர் போடும், அப்பா இந்த ரைட் சைடு முட்டியில கொஞ்சம் வலிக்குது, அதுக்கு கொஞ்சம் கால்சியம் அனுப்பு, கொஞ்சம் விட்டமின் கே அனுப்பு, விட்டமின் பி அனுப்பு, விட்டமின் சி அனுப்பு அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி ரத்தத்துல கொஞ்சம் கலந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் நிறைய சப்ளை அனுப்பிவிடும். இப்ப நீங்க வலிக்காக ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வலி மாத்திரை சுவிட்ச் ஆஃப் பண்ண, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நான் கையில வந்து ஒரு வெந்நீர் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கேன், சட்டுன்னு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது எந்த சுவிட்ச் எதுக்குன்னு. நீங்க என்ன செய்றீங்க, உடனே ஒரு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற வலி நிவாரணிகள் என்ன செய்யணும்னா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம உடம்போட சிஸ்டத்துல அந்த தகவல் பரிமாற்றம் விஷயம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுது. அப்ப அந்த ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது சரியா நடக்காம மேலும் மேலும் நமக்கு வலிகள் அதிகமாயிட்டே இருக்கு, அந்த கிரானிக் டிசீஸா மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த வலி யாருக்காவது இதுல இருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது உடம்புல போய் வேலை செய்யுது, உடம்ப சரி பண்ணுது அப்படிங்கிற விஷயம், உடம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட் அது உடம்புல கேட்குது அப்படிங்கிற விஷயம். அதனால யாராவது இதை யூஸ் பண்ணும்போது சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா தொடர்ந்து நம்பிக்கை அடைங்க. ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இது வரைக்கும் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இது வரைக்கும் 1000 பேர்களுக்கு மேல கொடுத்து சக்சஸ் நடந்திருக்கு. அதை